மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில யம்மியான மஷ்ரூம் ஸ்டஃப்டு தோசை தான் பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் ஸ்டஃப்டு தோசை குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அது எதுன்னு தேவைன்னு பார்த்துடலாம். என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ரெண்டு தக்காளியும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. மஷ்ரூமை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கேரட் நல்லா துருவி வச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து க்ரீன் சாஸ், அதாவது சில்லி சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி வச்சுட்டு சீஸ் வந்து இது ஆப்ஷனல் தான், நம்ம சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். எப்படி பண்ணுன்றதை நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில். ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு போயிடலாமா? ஃபஸ்ட்டு நல்லா கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் காஞ்ச உடனே பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு அப்படி வந்த உடனே இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது வெங்காயமும் அகெயின் சொல்கிறேன், நல்லா ஒரு பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பொடி பொடியாக எடுக்கும் போது தான் நம்ம ஸ்டஃபிங்காக கொடுக்க போகிறோம் இல்லையா? இது வந்து நம்ம கிரேவி மாதிரி சைட் டிஷ் மாதிரி சாப்பிட போகிறது இல்லை. ஸோ ஸ்டஃபிங் கொடுக்கும் போது நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துடணும், அது எல்லாமே அதுக்காக அப்படி கொடுத்துருக்கோம். இப்போ இது நல்லா வதக்கிடணும். மீன்வைல் இது வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து இதுலேயே வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ உப்பு வந்து ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், நம்ம மாவுலேயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு உப்பு ஆட் பண்ணி அகைன் வந்து நம்ம வந்து வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு வாசனை, இந்த வெங்காயம் வாசனை, அது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே போகணும். நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும். ஒரு 2 to 3 minutes வதக்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளியும் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியும் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கோம். இந்த தக்காளியும் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வந்து நல்ல ஒன்றோட ஒன்று வந்து ஸ்மாஷ் ஆகி நம்மளுக்கு வரணும். இது நல்லா நம்ம வந்து ஒன்று சேர வதக்கி விட்டதுக்கு அப்புறமா துருவின கேரட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறோம். ஒரு துருவின கேரட் இருந்தால் போதும், நிறைய கேரட் போட வேண்டாம். ஸோ கொஞ்சம் கேரட், அதாவது மீடியம் சைஸ் கேரட் ஒன்று வந்து துருவி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் வந்து கட் பண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த கேரட்டும் வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வந்து அதுவும் வந்து மர்ஜ் ஆகிடணும். ஸோ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல இது வரைக்குமே, அதுவாக விட்ட தண்ணி தான் அந்த தக்காளியிலேருந்து. ஃபைனலாக நம்ம வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட் பண்ணும் போது பெருசாக கட் பண்ணிடாதீங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமும் இந்த வெங்காயம் தக்காளியோட கலந்து நம்மளுக்கு வரணும். எதுவுமே தனியாக நம்மளுக்கு தெரிய வேண்டாம். எல்லாமே ஸ்டஃபிங்காக கொடுக்க போகிறதுனால தான் வந்து நம்ம வந்து அகெயின் அண்ட் அகெயின் சொல்லிட்டு இருக்கேன், நல்லா பொடியாகவும் நல்லா வதக்கி விட்டு ஸ்மாஷ் பண்ணிடணுன்ட்டு. ஸோ இது எல்லாம் மசாலா எல்லாம் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த சாஸ் ஆட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மைன்யூட்டாக ஆட் பண்ணாலே போதும். கொஞ்சமாக பெப்பரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து ஒரு டேஸ்ட் அண்ட் அரோமா கொடுக்கும். ஸோ பெப்பர் நல்லா பொடியாக இருக்கிற பெப்பர், அதாவது அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், ஸோ அந்த பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர், 2 சாஸ் போட்டிருக்கோம். சில்லி சாஸும் கொடுத்துருக்கோம், தென் டொமேட்டோ சாஸும் கொடுத்துருக்கோம். கொஞ்சமாக போட்டாலே போதும், அதுவும் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். ஸோ இது எல்லாமே இப்போ இந்த மசாலாஸ் ஆகட்டும், இந்த சாஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு வாட்டி. ஸோ இது ஃபுல்லாக அப்படி கலந்து வந்த உடனே பாருங்கள், இதுலேருந்து அதாவது மஷ்ரூம் தென் தக்காளியிலேருந்தே தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு விட்டுருக்கு. ஒரு 3 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் மூட வேண்டாம், ஏன்னா நம்ம எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி வதங்கி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம கார்னிஷ்காக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளோட ஸ்டஃபிங் வந்து நல்லாவே எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி எவ்வளோன்ட்டு. நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே இல்லை, தக்காளியும் மஷ்ரூமோட தண்ணி தான். இந்த பீஸா ஒரிகனோ வந்து எங்கள் வீட்டில் அவைலபிள். இது ஆப்ஷனல் தான், கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். இதுவும் ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணது. நீங்கள் இதை சேர்க்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் ஸ்டஃப் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த ஒரிகனோவும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றி அதில் ஸ்டஃபிங் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ தோசைக்கல் ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல் வந்து இப்போ மாவு ஊற்றிட்டு ஸ்டஃபிங் பண்ணிடுவோம். நம்ம எப்பவுமே வந்து தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றினா போதும். ஸோ தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் வெந்த உடனே நம்ம ஸ்டஃபிங் அதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து அந்த கிரேவி வச்சுட்டு அதை ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட்டரை விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்டு வரைக்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, அந்த மிட் பார்ட் மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும்.
மேலே இருக்காமல் நல்லா ஃபுல்லாகவே வந்து ஸ்டஃபிங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து அந்த சீஸை வந்து கிரேட் பண்ணியும் விடலாம். அதுதான் நான் சொன்னேன், இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த ஸ்டஃபிங்கோடு விட்டுட்டு நீங்கள் புரட்டி போட்டாலுமே சூப்பராக இருக்கும். இல்லை மேலே சீஸ் தூவினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ சீஸும் விட்டுட்டு டபுள் சைடு இதை வேக வச்சுட்டு எடுத்து சூப்பராக சர்வ் பண்ணிங்கன்னா யம்மியான மஷ்ரூம் ஸ்டஃப்டு தோசை. இந்த தோசையை ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். until then தன்யவாத். நான் உங்கள் எல்லோருவல் JK. டாடா, பபாய்.